ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாபுலி. அதனால் காக்காவுக்கு சோறு வைக்கிறதுக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணேன். வீட்டில் உள்ளவங்க ஆம்பளையில் பலி போடுறதுக்கு வேண்டி ஆற்றில் போயிருக்கிறாங்க. பலினா இறந்தவங்களுக்கு வேண்டி செய்கிற, வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிற கர்மங்கள். நான் அன்னைக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. காக்காவுக்கு சோறு வைக்க போகிறேன். ஒரு கிச்சடி, இஞ்சி கிச்சடி, கோவைக்காய் மெழுக்கு வரட்டி, ஒரு அவியல், பருப்பு, பப்படம், ரசம், அப்புறம் பருப்பு பாயசம். வீட்டில் நாங்கள் 2 பேர் தான். குழந்தைங்களெல்லாம் இங்கே பக்கத்தில் இல்லை, எல்லோரும் வெளியூரில் இருக்கிறனால ரொம்ப வச்சா செலவாகாது. அதனால சிம்பிளாக இவ்வளோ தான் வச்சேன். பருப்பு பாயசம் நல்லா வரட்டி வச்சேன். இந்த பருப்பு பாயசம் எப்படி வைக்கலாம் நான் இன்னொரு நாள் வீடியோவில் போட்டு தரலாம். அப்புறம் பப்படம் எல்லாம் வச்சு காக்காவுக்கு சோறு கொண்டு போகிறேன். காக்கா சாப்பிட்ட பிறகு இலை போட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும். பாருங்கள், காக்காவுக்கு வச்சாச்சு. காக்கா இப்போ சாப்பிடும். இது போல் தான் பலிகர்மங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதியோர்களுக்கு, இறந்தவங்களுக்கு வேண்டி செய்ய வேண்டிய ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு கர்மம் கண்டிப்பாக செய்யணும். அதனால் இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில், திருவனந்தபுரம் அந்த சைடெல்லாம் ரொம்ப இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாம் ரெடி ஆகியாச்சு. காக்கா வர்றதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் செய்துட்டு இருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.